மத்திய நிதிநிலை அறிக்கையில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 6% குறைக்கப்பட்டது. அதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000க்கும் மேல் நேற்று ஒரே நாளில் குறைந்ததால் தங்க நகை வாங்க வாடிக்கையாளர்கள் ஆர்வம் காட்டினர். இரண்டாயிரத்தி 24-2025 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரியை அரசு குறைத்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி கட்டிகள் மீதான சுங்க வரி 15%லிருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 6.4% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக தங்கம், வெள்ளியின் விலை எப்போது குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் மகிழ்ச்சியான செய்தி வெளிவரத் தொடங்கியது. சென்னையில் நேற்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் சரிந்து 6825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிராம் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 275 ரூபாய் குறைந்து 6550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் ஒரு சவரன் 52400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் தங்கம் வாங்குவோர் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர். இதேபோல வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 3 ரூபாய் 50 காசுகள் குறைந்தன. ஆடிப்பெருக்கிற்கு நகை வாங்கலாம் என்று திட்டமிட்டிருந்தவர்கள் கூட நேற்றே தங்க நகைகளை வாங்க சென்றனர். நம்ம அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம இப்பயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். நாங்க கம்மியானனால கொஞ்சம் எது வாங்கணும்னு நினைச்சோமோ அது இப்போ சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியான இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதனிடையே தங்கத்தின் விலை குறைந்த காரணத்தால் நகை விற்பனை வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததாக நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். சரித்திரத்திலே முதல் முறையாக இந்த அளவுக்கு பெரிய அளவில் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதே மாதிரியான விலை இன்னும் சில நாட்களுக்கு இப்படிதான் நீடிக்கும். காரணம் சர்வதேச சந்தையில் எந்தவித மாற்றம் ஏற்படாத பட்சத்தில் இந்த விலை தான் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சர்வதேச சந்தையில் இப்போ சமீபமாக பெரிய அளவில் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எதுவுமே இல்லை. அதனால தங்கம் விலை இதே அளவு தான் நீடிக்கும். நகை வியாபாரிகளின் நீண்டகால கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்த்திருக்கும் நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்துவது குறைய வாய்ப்புள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.